ஏதோ ஒரு வகையில் அரசியலிலே தொடர்புடையவர்கள் அல்லது இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களிடம் பரிமாறிக்கொள்வது, உணர்வுகளை பரிமாறிக்கொள்வது, நமது உணர்வுகளை, நமது அரசியல் கருத்துக்களை மேம்படுத்திக் கொள்வது, புதுசாக உங்களுக்கு தெரியாத ஒன்று சொல்லிட போகிறதில்லை. அப்போ இது போன்ற மாநாடுகளை தோழர்கள் பொதுவெளியில் நடத்த முயல வேண்டும், முன்வர வேண்டும். இந்த மாதிரி அரங்கத்துக்குள்ளே நடத்தக்கூடாது. கூட்டத்தை பற்றி கவலைப்படாதீங்க, பொதுவெளியில் நடத்தணும் மாநாடு. இப்போ தோழர் ஆதவன் தீட்சண்யாவோ அல்லது இந்திரகுமார் தேரடியோ பொதுக்கூட்டத்திலே பொதுவெளியிலே இந்த கருத்துக்களை பேசியிருந்தால் இது போன்று 4-5 மடங்கு மக்களிடம் நேரடியாக போய் சேர்ந்திருக்கும். அது ரொம்ப முக்கியம். நாம தனித்தனியா செல்ல உக்காந்து, இப்போ ஒரு வீட்டில் புருஷன் பொண்டாட்டி 2 புள்ளனா 4 பேர் 4 செல்லை வச்சுக்கிட்டு 4 இடத்துல பார்க்குறேன். 8 சிம்மு. அப்ப அது என்ன உணர்வை ஏற்படுத்தும்? இப்போ நாம் தனியாக உட்காந்து ஒரு வீடியோவை, இந்திரகுமார் பேசிய வீடியோவாக இருக்கட்டும், விவாதங்களாக இருக்கட்டும், தோழர் ஆதவன் அவர்களுடைய உரையாடலாக இருக்கட்டும், தனியாக உட்காந்து நம்ம கேட்குறதுல என்ன உணர்வை பெற முடியும், என்ன அறிவை பெற முடியும்? அதில் சலிப்பு தான் வரும். ஆனால் இப்படி நூற்றுக்கணக்கான மக்களோடு ஒன்றாக இணைந்து ஒரு குறிப்பிட்ட எதிரியை பார்த்து கண்டன குரல்களையும் அதற்கான ஆதாரங்களையும் நம்ம பேசும்போது, கேட்கும் பொழுது, நாம் ஒரு சினிமா படத்தில் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு உணர்வு வருது ஒரு படம் பார்த்தோம்னா, அந்த மாதிரி. அதனால் தோழர்கள் தயவு ஒருத்தர் கூட இருக்கட்டுங்க, பொது வெளியில் கூட்டம் நடத்துங்க, அரங்கத்துக்குள்ளே கூட்டம் நடத்தாதீங்க. இது என்னுடைய வேண்டுகோள். அடுத்தது, இப்போ இஸ்ரேல் போர் நடத்துகிறாங்க, பாலஸ்தீனம் மீது நடத்தி காசா பகுதியை என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டான். இப்போ அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க லெபனான், சிரியா, ஈரான், ஈராக், ஏமன், இங்கே மேலெல்லாம் கொண்டு போடுறான். வரமுறையே கிடையாது. ஒரு 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 இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ வீரப்பனுக்கு சாப்பாடு கொடுத்தது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த அதிரடிப்படை போய் அந்த ஊரில் இருக்கிற மொத்த பேரையும் அடித்து நொறுக்கிடுவாங்க, அடித்து அள்ளி கொண்டு போயிடுவாங்க. கேட்பாரற்று அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, கோர்ட்டுக்கு கொண்டு போக மாட்டாங்க, சித்திரவதை பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தர் சாப்பாடு கொடுத்தாரு. அதுபோல் பாலஸ்தீன மக்கள், அந்த ஹமாஸ் அமைப்பு, ஹிஸ்புல்லா அமைப்பு, அந்த மக்களிடமிருந்து உருவான, அந்த மக்களுக்காக உருவான அமைப்பு, அந்த மக்களுக்காக போராடக்கூடிய அமைப்பு, அந்த அமைப்பை ஒழிக்கணும்னா அந்த மக்களை மொத்தமும் ஒழிச்சிடணும். அப்போ தான் ஒழிக்க முடியும். அதை தான் இன்றைக்கு இஸ்ரேல் செய்கிறது. உலகத்தினுடைய மனித உரிமையெல்லாம் பேசுகிறான், சுற்றுச்சூழலை பேசுகிறான், ஐநா மன்றம், அந்த மன்றம், இந்த மன்றம், ஏகப்பட்ட பிரிவுகள் வச்சிருக்கிறான். இன்னைய வரைக்கும் தடுத்து நிறுத்த முடியல. 15,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். கொல்லப்பட்டிருக்காங்கன்னா சும்மா அப்படியே குண்டை போட்டு அப்படியே எரிந்து போகிறார்கள். 35,000க்கு மேல பொதுமக்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாம் கொன்னுட்டான், அப்படியே கொன்னுட்டான். சும்மா கிடையாது, இன்னும் செய்வான்றான், விடமாட்டாங்கிறான். அவனுக்கு யார் சப்போர்ட் பண்றான்? அமெரிக்கா சப்போர்ட் பண்றான், ஐரோப்பிய நாடுகள் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் போராடுகிறார்கள். போரை நிறுத்து, இஸ்ரேலை வெளியேறு, அமெரிக்கா உதவி செய்யாத அப்படின்னு அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் போராடுகிறார்கள். எதற்காக போரை நடத்துகிறான்? சுதந்திரம் கேட்கிறான், விடாத. விடுதலை கேட்கிறான், விடாத. உரிமையை கேட்கிறான், விடாத. ஈதனும் பாலஸ்தீனும் சமமா, விடாத. இது அப்படியே இந்தியாவுக்கு வாங்க. இதுதான் இந்தியாவிலே. நீ சுதந்திரம் கேட்டால், நீ சுயமரியாதை கேட்டால், நீ விடுதலை கேட்டால் உனக்கு சிறைதான். அங்கு குண்டு போடுறான், இங்கே அந்த நிலைமைக்கு வரல, அதனால ஜெயிலில் போடுறான். இப்போ நம்மளை சொன்னார், தோழர் சொன்னார், பாசிசம் என்னன்னு மக்களுக்கு தெரியும். அது இயல்பாக ஒரு பாயாசம் போல, ஒரு விஜய் இது போல ஒரு வார்த்தையா இயல்பாக பழகிடுச்சு. பாசிசம்னா ஏதோ பாசிசம் சொல்கிறாங்க. அப்போ ஹிட்லர் இருந்தால், முசோலினி இருந்தால், ரைட்டு, பார்த்தா தீட்டு,
படித்தா நாக்கை வெட்டுவேன், கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவேன், நடத்தா கட்டி வச்சு உதைப்பேன், தோளில் துண்டை தோளில் போடக்கூடாது, செருப்பை கையில் எடுத்துகிட்டு போகணும், பெண்களாக பார்க்கக்கூடாது, புருஷன் செத்தானா உயிரோட அந்த பொண்ணை கொண்டு போய் சுற்றி வந்து உடன்கட்டை ஏற்றி கொளுத்தணும். இதுக்கு என்ன பேர் சொல்ல முடியும்? இது நம்ம காலங்களில் வரலாற்று குறிப்பு இருக்குது. ஒரு 200 ஆண்டுகளில் பார்த்துருக்குறோம், இன்றைக்கும் பார்க்குறோம். தனி சுடுகாடு, தனி கோவலை, சாதி பிரச்சனை, மத பிரச்சனை, வழிபாட்டு பிரச்சனை இன்றைக்கும் பார்க்குறோம். இதற்கு என்ன பேர் சொல்கிறது? பாசிசம்ங்கிறது முசோலினி, ஹிட்லர் வழியாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அதற்கு முன்னாடியே இங்கே அதற்கான அடித்தளம் இருக்குது. அப்போ ஃபியூடல் சொசைட்டியில், நிலப்பிரபுவத்தில் பார்ப்பனிய சனாதன மனுஸ்மிருதி எப்படி வந்து அதை கட்டமைப்பை ஏற்படுத்துச்சோ, கேபிட்டல் முதலாளித்துவமா இப்போ வந்திருக்கக்கூடியதுலையும் அது தகரலையே, அப்படியே தானே இருக்கு. தங்கம் விற்கிறது எந்த சாதிக்கிட்ட இருக்கு? ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் எந்த சாதிக்கிட்ட இருக்கு? சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் எந்த சாதிக்கிட்ட இருக்கு? இப்படி கொண்டு போயிட்டே போகலாமே. அதுதான் பாசிசம் ப்ளஸ். இது வந்து நாடு முழுவதும் ஒரே மாதிரி இருக்காது. காஷ்மீரில் ஒரு மாதிரி இருக்கும், மணிப்பூரில் ஒரு மாதிரி இருக்கும், குஜராத்தில் ஒரு மாதிரி இருக்கும், தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி பண்ணுவான், கர்நாடகாவில் ஒரு மாதிரி பண்ணுவான். காஷ்மீரில் யாரை வச்சு செய்யணும், மணிப்பூரில் யாரை வச்சு பாசிசத்தை அந்த இதை நடைமுறைப்படுத்துறது, குஜராத்தில் யாரை வச்சு நடைமுறைப்படுத்துறது, தமிழ்நாட்டில் யாரை வச்சு நடைமுறைப்படுத்துறது. மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி, மக்களுக்கு தகுந்த மாதிரி, அரசியலுக்கு தகுந்த மாதிரி அவன் அரசு கட்டமைப்பிலேயே வழியாகவும் செய்கிறான், சமூக அடித்தளத்திலையும் செய்கிறான். இதை செய்வதனோட இவ்வளவு பிற்போக்கான ஒரு சர்வாதிகாரத்தை நடைமுறைப்படுத்துறானே, இதை ஏன் முதலாளிகள் ஆதரிக்கிறாங்க? இப்படிப்பட்டவன் இருந்தால் தான் நம்ம நல்லது. அம்பானியும் அதானியும் ஆதரிக்கிறாங்களே, குஜராத் முதலாளிகள்லாம் ஆதரிக்கிறாங்களே, பிஜேபி யார் எதிர்க்கிறா? பெரியாரிய, அம்பேத்கரிய, இடதுசாரி இயக்கங்கள் தான் இந்த பிஜேபியை வர்ணாசிரம, மனு தர்ம, இவன் பாசிசு, இவன் பிறப்பிலேயே இவன் ரோக்கு ரவுடி, இவனை விடக்கூடாது, இவனுடைய முன்னாடி வரலாறுலாம் இப்படி இருக்குங்கிறத அறிவியல் பூர்வமாக, அரசியல் பூர்வமாக, வரலாற்று பூர்வமாக, சித்தாந்த ரீதியாக அவனை எதிர்த்து நமக்கு முன்னோர்கள் காட்டிய சித்தாந்த வழியா அம்பேத்கர், பெரியார், வள்ளலார், நாராயணகுரு இப்படி பிடிச்சி மார்க்ஸ், ஏங்கல்ஸ் இவனை அடிக்கிறோம். ஆனால் இந்த முதலாளிகள் இந்த சுரண்டலுக்கு இந்த சித்தாந்தம் அவங்களுக்கு எளிதாக இருக்கு. 84ல் 2 MP தான் பிஜேபி. இன்னைக்கு எத்தனை பேர்? போன பீரியடில் 303 பேர், இந்த பீரியடில் கிட்டத்தட்ட 279 பேர். மெஜாரிட்டிக்கு கொஞ்சம் கம்மி, 35 பேர் கம்மி. எப்படி வர முடிஞ்சது? இந்தியாவினுடைய ஆளும் வர்க்கம், அரசியல் என்பது பார்ப்பனிய சித்தாந்தம் தான், வர்ணாசிரம சித்தாந்தம் தான், மனுசரமை சித்தாந்தம் தான். அதனால தான் ஒரு நீதிபதியும் அதை பேசுகிறான், ஒரு எம்எல்ஏவும் அதை பேசுகிறான், ஒரு பத்திரிகையாளரும் அதை பேசுகிறான், எழுத்தாளரும் அதை பேசுகிறான், ஒரு சாமியாரும் பேசுகிறான். இதுதான் வந்து அவனுடைய சித்தாந்தமாக இருக்குது. அதனால தான் 1925 ஒரே காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் இயக்கம், ஒரே காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட பெரியார் சுயமரியாதை இயக்கம், ஆர்எஸ்எஸ் ஏன் இப்படி போகுது? இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆர்எஸ்எஸ்க்கு கிளை இருக்கு. உலகம் முழுவதும் பல, அதாவது ரொம்ப ஹையஸ்ட் ரிச்சஸ்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஆர்எஸ்எஸ் தான். அப்ப அதிகாரத்தில் போறதுக்கு கருத்துருவாக்கம், மொத்த மீடியாவையும் கண்ட்ரோல் பண்றது யாரு? கருத்துருவாக்கம் செய்யறது யாரு? அப்ப அடக்குமுறை என்பது அறிவுத்துறையினர் இத மாதிரி மக்கள்கிட்ட உண்மையை, அதற்கான காரணங்களை தொலைநோக்கு திட்டத்தில் மக்களை விழிப்புணர்வு செய்ய, அரசியல் படுத்த பேசுகின்ற அறிவுத்துறையினரை உபா சட்டத்தில் உள்ள போடுறான். பெயில் கிடையாது. தனக்கு பணிய மறுக்கின்ற அரசியல் கட்சிகளை அமலாக்கத்துறை வழியாக ஊழல் என்று அவன் அங்க பிடிச்சி அந்த கட்சிகளை மிரட்டி உள்ள வைக்கிறான். அப்ப ஊழல் அப்படி மக்கள்கிட்ட இருக்கும் பொழுது, ஆமா ஊழல் செய்யலையா திமுகவில்,
ஆமா ஊழல் செய்யலையா காங்கிரஸ்ல அப்படின்னு மக்கள்கிட்ட ஈஸியா கொண்டு போயிடுறான். ஆனால் 4 பேர் ஊழல் செய்யறான், ஒருத்தனை மட்டும் ஏன்டா பிடிக்கிற, ஒரு கட்சியில மட்டும் ஏன்டா பிடிக்கிற, அதுக்கு பதில் சொல்ல முடியாது. இதற்காக பேசக்கூடியவர்கள் மற்றதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? விவாதமாக இதை ஆக்கக்கூடியவர்கள் மற்ற ஊழல் பிஜேபியினுடைய ஊழலை ஏன் விவாதமா, இது நம்ம மக்கள் மத்தியில் நாம தான் பேசணும், நாம தான் கேட்கணும். அப்ப நாம பிரச்சனைகளை இவர்கள் பிஜேபி திமுகவை நாம விமர்சிப்போம். சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்துக்கு ஏன் தீர்வு காட்டுங்கள, வேங்கை வயலுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, விழுப்புரம் கோயில்ல தலித்துகள் வழிபாட்டுக்கு நீங்க ஏன் செய்யல, நீங்க ஏன் ஆன்மீக மாநாடு முருகனுக்கு நடத்துறீங்க, உங்க வேலையாது, ஏன் மாரியன் மாநாடு நடத்துறீங்க, திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுவோம், கடுமையாக திமுகவுக்கு எதிராக போராடுவோம், தமிழக அரசுக்கு எதிராக போராடுவோம். எந்த தயக்கமும் நமக்கு தேவையில்லை, அது மக்களுக்காக நாம் செய்யக்கூடிய விஷயம். ஆனால் பிஜேபி திமுகவுக்கு எதிராக பேசுவது, போராடுவது என்பது இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக அல்ல, மக்களை பிளவுபடுத்தி தன்னுடைய சனாதன பார்ப்பனிய அடக்குமுறையை கொண்டு வந்து மொத்தத்தையும் கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்காகத்தான் அவன் பேசுகிறான் என்ற உண்மையை நம்ம மக்கள் மத்தியில் பேசணும்ல. அப்ப நாம திமுகவை விமர்சிச்சு தேர்தல் காலத்தில் பிஜேபி அதிகாரத்திலிருந்து தேர்தல் அரசியலில் இருந்து நாம் தூக்கி எறிய வேண்டுமானால் திமுகவை தானே ஆதரிக்க முடியும், காங்கிரஸை ஒருங்கிணைக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை தானே ஆதரிக்க முடியும். தேர்தலை வீழ்த்துவதற்கு நாங்கள் அவர்களை ஆதரிக்கிறோம், ஒன்னு வீழ்த்துவதற்காக. நாங்க நின்று ஒன்னு ஜெயிக்க முடியுமா தேர்தலில்? மக்கள் அதிகாரமோ மகவோ அல்லது வேறு புரட்சிகர அமைப்புகளோ பிஜேபியை தேர்தலில் வீழ்த்தக்கூடிய வலிமை இருந்தால் நாங்கள் ஏன் திமுகவை ஆதரிக்க போகிறோம்? இதுல என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? அப்ப மக்கள்கிட்ட உண்மையை பேசுறதை தவிர நமக்கு வேற வழி கிடையாது. அவர்கள் கேட்பார்கள், கட்டாயம் கேட்பார்கள். மக்கள் நீங்க பொய்ய பேசுகிறதுல அவங்க மயங்கலாம், ஆனால் மக்கள் தங்கள் சொந்த அனுபவத்திலிருந்து யார் உண்மையானவர்கள், யார் உண்மையை பேசுகிறார்கள் என்பதை கட்டாயம் புரிந்து கொள்வார்கள். அதுதான் வரலாறு. அதில் தான் பெரியார் பின்பு லட்சக்கணக்கான மக்கள் கடவுள் இல்லை, காட்டுமிராண்டி, அயோக்கியன், முட்டாள் என சொன்ன ஒரு தலைவன் பின்பு லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரண்டார்களே, அவர் சொன்னது உண்மை என்பதால். அங்க பெரியார் பின்னாடி போனவங்க சாமி கும்பிடாத போயிட்டானா? சாமி கும்பிடுறாங்களே. அப்ப மக்கள்கிட்ட நம்ம உண்மையை பேசணும்னா கட்டாயம் அவர்கள் தொடர்ச்சியா பேசணும், மக்களுக்காக பேசணும், மக்கள் உரிமைகளை பேசணும். நீ யாரு? தோழர் சொன்னார், நீ நுகர்வோன், பிரிட்ஜ் வாங்கு, வண்டி வாங்கு, செல்போன் வாங்கு, பேண்ட் சட்டை வாங்கு, கண்ணாடி வாங்கு, பைக் வாங்கு, நீ நுகர்வோன். அப்ப நாங்க உருவாக்கக்கூடிய பொருளை நீ வாங்கி செத்துப்போ, வேற எதுவும் பேசாத. சரி நான் வாங்குறேன், காசு, எனக்கு காசு வேணும்ல, நீ உற்பத்தி பண்ற ஃப்ரிட்ஜை நான் வாங்கணும்ல, நீ உற்பத்தி பண்ற பைக்கை நான் வாங்கணும்ல, நீ உற்பத்தி பண்ற காரை நான் வாங்கணும்ல, காசு. அப்ப எனக்கு நீ சம்பளம் கொடுக்கணும், எனக்கு வேலை கொடுக்கணும், அப்பதான் உன் பொருளை வாங்க முடியும். அங்குதான் முரண்பாடு இருக்கிறது, மூலதனத்தின் முரண்பாடு அங்குதான் இருக்குது. எங்கள் சொல்றாரு, முதலாளித்துவம் தனக்கான சவக்குழியை தானே தோண்டிக் கொள்கிறது, தனக்கான எதிரியை தொழிலாளி வர்க்கமாக தானே உருவாக்கி